பேருக்கும் மேட்ச் வந்தாக்கா இவங்களுக்கு ஃபீல்டிங் வகத்திருந்தா கிரவுண்டில் இருக்கிற ஆடியன்ஸை தான் ஃபீல்டிங்காக வைக்கணும். அந்த மாதிரி சொல்கிற மாதிரி தான் பஞ்சாப் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் ஒரு பயங்கரமான நாக் நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா 55 பாலுக்கு 145 ரன் அடிச்சிருப்பாங்க அபிஷேக் சர்மா. ஸோ வேறு லெவல் சிக்ஸராக இருந்திருக்கும் எல்லாமே. ஸோ ஹெலிகாப்டர் ஷாட்லாம் பறந்துருக்கும். எல்லாத்தையும் நான் ஒன்று விடாத உங்களுக்கு சொல்கிறேன். எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த 4 மேட்ச்லேயும் 4க்கு 0ன்னு தோற்றுருப்பாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா 5 நடந்திருக்கு. அவங்களுக்கு மட்டும் ஒன்றே ஒன்று தான் ஜெயிச்சிருக்காங்க. மற்ற 4த்தையும் பார்த்தீங்கன்னா தோற்றுருக்காங்க. ஸோ இதுவே அவங்களுக்கு ஒரு மைனஸாக இருக்குது. இப்போ இந்த மேட்ச் நடத்தல ஜெயிச்சிருவாங்களா இல்லையான்னு ஒரு டவுட்டாக இருந்தது. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண பஞ்சாப் பார்த்தீங்கன்னா 243 அடிச்சிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் எஸ்ஆர்ஹெச்சோட பவுலர் லைன் அப்போ கதற விட்டுருப்பாங்க. ஸோ போடுற எல்லாரையும் பார்த்தீங்கன்னா 6 4 பார்த்தா வளாசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ தரமான மேட்ச் தான் இருந்ததுன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் என்ன செகண்ட் பேட்டிங்காக வந்த எஸ்ஆர்ஹெச் பேட்ஸ்மேன் ஏண்டா நீங்கள் மட்டும்தான் அடிப்பீங்களா, நாங்களும் அடிக்க மாட்டேன்டான்னு சொல்கிற மாதிரி தான் அபிஷேக்கும் எட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச்சுக்கு ஒரு ஓப்பனிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா தரமான பஞ்சாப்புக்கு பதிலடி கொடுத்தாங்கன்னு தான் சொல்லணும். பஞ்சாப்பில் போகிற பவுலர்ஸை எல்லோரும் பார்த்தீங்கன்னா கதற விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அபிஷேக் சர்மா பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலான வெறித்தனமான இன்னிங்ஸ் ஆடிருப்பாங்க. ஹெட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக தள்ளிக்கிட்டு ஆடிருப்பாங்க. ஸோ மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு. 2024 ஐபிஎல்ல எஸ்ஆர்ஹெச் எப்படி எல்லா டீமும் டாமினேட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இனிமேலும் இந்த ஃபார்ம் கண்டினியூவாக இருக்குமா என்னன்னு தெரியல. ஏன்னா அடுத்து ஒரு பயங்கரமான மேட்ச் இருக்குது எஸ்ஆர்ஹெச் கூட. ஸோ அதுக்கப்புறம் என்ன இங்கே பஞ்சாப் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தை விட இந்த வருஷத்தில் நல்லா டெவலப் ஆகிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய புது கேப்டனான ஸ்ரேயஸ் ஐயர் பார்த்தீங்கன்னா ஸோ நல்லா கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சுக்கிட்டே வராங்க. ஆனால் இப்போ நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சை டாமினேட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஒரு வேறு லெவலான ஃபார்ம் அபிஷேக் சர்மாவும் டிராவிஸ் ஹெட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச்சை பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விக்கெட் போகிறதுக்கே 100க்கு மேலே ரன்னு போயிடுச்சு. ஸோ அதனால் பஞ்சாப் பவுலர்ஸால் பார்த்தீங்கன்னா விக்கெட்டே எடுக்க முடியல தான் சொல்லணும். என்ன தான் அபிஷேக் சர்மாவுக்கு 4 வாய்ப்பு விட்டுருப்பாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கேட்சை விட்டுருப்பாங்க. ஸோ சகல் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ச் விட்டுருப்பார். ஸோ ஒரு கேட்சை பிடிச்சிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா நோ பாலாக போயிருக்கும். என்ன இத்தனை மாதிரி 4 லைஃபை விட்டுருப்பாங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா பொழந்துட்டு போயிட்டு இருப்பார். 55 பாலுக்கு 143 ரன் அடித்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப்பை கதற விட்டுருப்பார். இன்னும் ஒரு 20 ரன் இல்லைனா 30 ரன் அடிச்சிருந்தா கிறிஸ் கெயில் ரெக்கார்டையும் பார்த்தீங்கன்னா உடைச்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். மேட்சுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஆசிய வீரர்கள் அதாவது பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் பிளேயர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. டிராவிஸ் ஹெட் ஒரு பக்கத்தில் பேட்டிங்கில் நின்று சண்டை போடுறதும், மேக்ஸ்வெல் பார்த்தீங்கன்னா சண்டை போடுறதும், ஸ்டாய்னிஸ் பார்த்தீங்கன்னா கூட வரதும் பார்த்தீங்கன்னா நல்லா கிட்டே இருந்தது. ஸோ பஞ்சாப்பில் பார்த்தீங்கன்னா 243 அடிக்கிற அளவுக்கு யார் அடிச்சிருப்பாங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தரமான நாக்கு விளையாடிருப்பாங்க. 80 ரன்னு. அவங்களுடைய கீப்பர் அவங்க நல்லா பிரபஞ்சன் சிங் இவங்க ஒரு நல்லா விளையாடுங்க. ஆர்யா பார்த்தீங்கன்னா நல்லா செட் ஆச்சு. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நடந்தது அவங்களுடைய ஃபினிஷரான மேக்ஸ்வெல் சரியான ஃபார்மில் இல்லை. ஸோ அவங்க சரியாக அடிக்கல. ஸ்டாய்னிஸ் ஆஸ்திரேலியன் பிளேயர் அவங்க பார்த்தீங்கன்னா 4 பாலுக்கு 4 சிக்ஸ் அடித்து சமீப ஓவரை கதற விட்டுருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் போய் பார்த்துருங்க மறக்காமல் ஐலெக்ஸா. அந்த மேட்ச்சை ஐலெக்ஸ் மாதிரி தான் தெரிஞ்சுது. ஏன்னா 4 சிக்ஸ் தொடச்சா வச்சுருப்பார். இந்த ஒரு மேட்ச்சில் பிளேயர் ஆஃப் த மேட்ச்னால் அபிஷேக் சர்மா தாங்க. வேறு லெவல் நாக்கு ஆடிட்டார். யுவராஜ் சிங்கோட சிஷியன் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான இன்னிங்ஸை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். ஸோ என்ன தான் ஒரு மேட்ச்சில் செட் ஆகலைன்னா கூட ஒரு மேட்ச்சில் அடிக்க வந்தாக்க மறுநாடே கொடுத்துட்டு போயிடுறாரு. இவங்களுக்கு ஃபீல்டிங்கை கற்றுந்தா ஸ்டேடியமுக்கு வெளியே தான் வைக்கணும். அப்படி இல்லைன்னா ஆடியன்ஸாக தான் ஃபீல்டிங்காக வைக்கணும். ஏன்னா அந்த அடி அடிக்கிறாங்க. அடிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே பாருக்குது. எஸ்ஆர்ஹெச் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கோரை 243 ஸ்கோரை பார்த்தீங்கன்னா வெறும் 18.3 ஓவரில் பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க.